அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கட்டும், டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், இன்றைக்கி ரொம்பவே பர்ஃபெக்டாக இன்றைக்கி ஒர்க் ஆனாங்க. அதனால தான் நம்ம எவ்ரிடே சொல்கிறது, இதில் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ்ரிடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்ம ஃப்ரீயாகவே ஆக்குரேட்டான இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு மட்டுமே நீங்கள் எவ்ரிடே ட்ரேட் பண்ணும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளாகவே இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 minute சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் நம்ம ஒன் டே பிஃபோரே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம். நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி முடிந்ததுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப்பில் இருந்தாங்க இல்லை டவுனில் இருந்தாங்க, அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், என்ன செக்டர்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஃபார் வியூவர்ஸ்க்காக. இது நம்ம நிஃப்டியில் நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நாம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே இன்னைக்கு ஓப்பன் ஆனாங்க. நம்ம எவ்ரிடே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் நாம இன்னும் புல் சைடில் தான் இருக்கும். இன்னும் நமக்கு பியர் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். 15 minutes டைம் ஃப்ரேம் படி ஒரு 3 days பிஃபோரே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த லோ கட் ஆகும் பொழுது மட்டுமே நீங்கள் கம்மிங் டேஸில் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. நம்மளுடைய நம்பர் கட் ஆனதுமே எக்ஸாக்டாக 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூடல எக்ஸாக்டாக 24,964 வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்க. அகைன் இதில் சப்போர்ட் எடுத்தாலும் கூட இந்த லோ வந்து கட்டே ஆகலை. நாம் இன்னைக்கு கொடுத்த டைமிங் கேண்டில் 230. இந்த 230 உடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 24,964. இந்த லோல இருந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிருக்காங்க பாருங்க. இதான் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். நம்பர்ஸ் ஈக்குவல் டு டைமிங் கேண்டிலும் நமக்கு சேர்ந்து வரும் பொழுது அது நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி டைமிங் கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுதும் சரி, நம்மளுடைய லோ ஹிட் ஆகும் பொழுதும் சரி, எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல நம்ம ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே நீங்க யூஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டூல்ல வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய 1 minute கூட டூலுடைய 5 minute சார்ட். இது நம்மளுடைய 1 minute கூட இது நல்லாவே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் ஈவன் நான் வந்து 5 minutes கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இதான் நம்மளுடைய புல் பேக் ஏரியா. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ்க்கு வெளியே ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டிலுடைய லோ தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அது ஒரு புல் பேக் ஏரியா, அதாவது அந்த இடங்கள் எல்லாமே கம்மியான ஸ்டாப் லாஸாக இருக்கும் நமக்கு அப்சைட் போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ரூல் நம்மளுடைய டூலை பயன்படுத்தும் பொழுது பாருங்க. எக்ஸாக்டாக எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்திருக்காங்க. அதாவது கேண்டில் வந்து நமக்கு புல் பேக் ஏரியாவும் வந்திருக்காங்க, நம்மளுடைய நம்பர்ஸும் வந்திருக்கும் பொழுது அந்த இடம் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்காங்க பாருங்க. ஈவன் நீங்கள் இதை 1 minute வச்சு பார்த்தாலும் கூட நமக்கு நம்மளுடைய டூல் வந்து கரெக்டான ஒரு கைட் பண்ணி நம்மளை வந்து எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாகவே நம்மளை இருக்க வைக்கும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியில் நாம் ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். இது 5 minute சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் அண்ட் ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ் எக்ஸாக்டாக 51,876 வந்து மார்க்கெட் வந்து ஹிட் ஆகிட்டு ஒரு கேண்டில் கூட இந்த நம்பர்ஸ்க்கு 5 minutes கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் அகெயின் பாருங்கள். என்னதான் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸாக்டாக நம்பர்ஸ் பக்கத்தில் இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் 9:30 அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து நமக்கு 10:40 11:40 சம்திங். நம்மளுடைய தேர்ட் டைமிங் கேண்டில் வந்து 1:15. இந்த டைமிங் கேண்டிலுடைய ஹை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ஃபர்ஸ்ட் ஹை, அதாவது பேங்க் நிஃப்டி வச்ச ஃபர்ஸ்ட் ஹை. செகண்ட் ஹை பார்த்தீங்க அப்படின்னா இதான் மார்க்கெட்டுடைய செகண்ட் ஹை. தேர்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தேர்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை. இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடங்களில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சூப்பரான ஒரு என்ட்ரிஸ் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கிடச்சிருந்தாங்க.
இப்போ இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்திலே வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் டேர் எடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய டவுன் சைட் நம்பர்ஸ் பக்கத்திலே வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு அப்சைட் போனாலும் அகைன் பாருங்கள் இந்த நம்பர்ஸே தான் ரெஸ்பெக்ட் ஆகிட்டுருக்காங்க. இதான் நம்மளுடைய இன்ட்ராடே நம்பர்ஸோடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். மற்றும் நம்மளுடைய டைமிங் கேண்டிலையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எடுக்கும் பொழுது அது நல்ல ஒரு ஆக்குரேட்டான ஒரு பிளேஸாக இருக்கும். நீங்கள் நம்ம டூலை பயன்படுத்தி வந்து அட்வான்ஸ்ட் வெர்ஷன் நீங்கள் டூலை பயன்படுத்தி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்ட்ராடே லெவல்ஸும் சரி உங்களுக்கு வந்து டைமிங் கேண்டிலும் சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தேவைப்படாது. ஒன்லி நீங்கள் வந்து இந்த சிக்னல்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் இந்த டூல் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த நம்பர்ஸை வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய நீங்கள் ப்ராஃபிட்டபிளாகவே இருப்பீங்க. இப்போ நம்மளுடைய டூல் படி இது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் 5 மினிட்ஸ் படி. இதில் 1 மினிட்ல கூட நல்லாவே நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகும். பட் நமக்கு வந்து 5 மினிட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ஷன் பிளேஸ் நமக்கு வந்து பை போட்டாலும் கூட இந்த பை வந்து நமக்கு வேலிட் கிடையாது. இதில் இருந்தே பாருங்கள் நல்ல ஒரு டவுன்ஃபால் அகைன் ஒரு புல் பேக் ஏரியாவில் இருந்து நீங்கள் லோ போட்டிருந்தாலும் கூட நல்ல ஒரு அப்ராலி. இது மாதிரி தான் நம்மளுடைய டூலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இது 5 மினிட்ஸில் இது பொசிஷனலுக்காக நீங்கள் இன்ட்ராடேயில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா 1 மினிட்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். மற்றபடி நாம் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது இன்றைக்கி பவர் கிரிட் இதான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஹை, அதாவது 3% வந்து இன்ட்ராடேலேயே வந்து 3% வந்து நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை 1 டே பிஃபோரே நம்ம சொல்கிறோம். நாம் இதில் போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து உங்களுடைய செட்டப் நீங்கள் என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அதுபடி நீங்கள் எவ்ரிடே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இல்லை எங்கிட்ட எந்த ஒரு சிஸ்டமுமே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி அந்தந்த ஸ்டாக்ஸில் வந்து எவ்ரிடே நம்ம சொல்கிறதா இந்த மாதிரி 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி பவர் கிரிட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சாலும் கூட நமக்கு டூல் வந்து கரெக்டான சிக்னலை வந்து நமக்கு கேப்சர் பண்ணி சொல்லிடும். அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தால் இந்த ஸ்டாக்ஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இது மட்டுமே இல்லை, நாம் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரீவியஸாக நாம் போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள். அந்தந்த டேயில் போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆவாங்க. கரெக்டான ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அதில் நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது இன்னுமே நம்ம ப்ராஃபிட்டபிளை வந்து அதிகப்படுத்த முடியும். இப்போ நம்ம இதெல்லாமே வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் எப்போ நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் நிஃப்டியில் வந்து ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ கால் வந்து அபவ் 9க்கு மேலே வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் வந்து பட் 9க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கும்பொழுது இந்த கால் நம்ம வந்து எடுக்கலை. நிஃப்டியில் நம்ம எந்த ஒரு காலுமே எடுக்கலை. பேங்க் நிஃப்டியில் வந்து நாம் கொடுத்த கால் அதாவது 30 ரூபீஸில் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லி நம்ம ஒரு கால் எடுத்திருந்தோம். அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாங்க. அகைன் அந்த லோலே எடுத்து நம்ம நல்ல ப்ராஃபிட் அதில் ஏர்ன் பண்ணி அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்த ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நம்ம மெம்பர்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நாம் எதிர்பார்த்ததை விடையும் நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் வந்து நம்ம இப்போ டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்பவே நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக் டு வாட்ச் இது மாதிரி எல்லா அப்டேட்டுமே நாம் இன்னைக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், பவர் கிரிட் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்தோம். நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேத்தே கொடுத்துருந்தோம். அது எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுடைய லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். டைமிங் கேண்டில் அதாவது இது மாதிரி எக்ஸாக்டான பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் எக்ஸாக்டான டைமிங் கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நியூ ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெவல்ஸ் அண்ட் டைமிங் வச்சு மட்டுமே உங்களால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக நம்மளுடைய டூல் அண்ட் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி இன்னுமே நீங்கள் மார்க்கெட்டோட இயல்பு வந்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து நாம் போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஹிட் ஆயிருக்காங்க பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிற விஷயத்தையுமே நாம் அப்டேட் பண்ணோம். இது மாதிரி எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மற்றும் நாம் மெம்பர்ஸ் குரூப்பில் போட்ட டீட்டெயில்ஸ் என்ன, அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, மற்றும் நாம் அதில் என்ன கால்ஸ் கொடுத்தோம், என்ன இதெல்லாம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கோம், நாம் எடுத்த ஸ்டாக் ஆப்ஷனுடைய ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிற மாதிரி நாம் கொடுத்துட்ருக்கோம். இது நாம் மெம்பர்ஸ்க்காக இந்த மந்த் ட்ரேட் பண்ணுறதுக்காக நாம் கொடுத்த ஸ்டாக்ஸ். அதாவது ஆகஸ்ட் மந்த் வந்து நாம் ட்ரேட் பண்ணுறதுக்காக நாம் கொடுத்த ஸ்டாக்ஸ். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது எக்ஸாக்டாக 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக் HDFC AMC
கொடாக் பேங்க், நெஸ்லே இந்தியா, கொடாக் பேங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வந்து இன்றைக்கி ஆயிருந்தாங்க. பட் HDFC AMC அண்ட் நெஸ்லே இந்தியா இது எல்லாமே நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னுமே இந்த டேயோடைய நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாம் இதில் கொடுக்குற ஹை ப்ராபபிலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து இந்த டேயுடைய லோ வந்து ஹோல்ட் ஆனாங்க அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன், இதனுடைய லோ வந்து ஹோல்ட் ஆனாங்க அப்படின்னா கம்மிங் டேஸில் அது நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்ஸினுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக பண்ணாலும் சரி, இந்த டேயோடைய அதாவது இந்த 1ஆம் தேதி லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லை ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து லோ வந்து ஹோல்ட் ஆகுதோ, ஹையை உடைக்கும் பொழுது நீங்கள் அப்சைட் ரேலியும், லோ உடைக்கும் பொழுது நீங்கள் டவுன் சைட் ரேலியும் நீங்கள் இந்தந்த ஸ்டாக்ஸில் வந்து எடுக்கலாம். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். மற்றபடி நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது வந்து இந்தியா மார்ட் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃபால், அதாவது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். 1 மினிட்ல கூட எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் சூப்பரான ஒரு டவுன்ஃபால் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து செகண்ட் டைமிங் கேண்டிலே நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். இது மாதிரி ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலாம் வந்து நமக்கு ஒரு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த நாம் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நாம் கொடுத்த காலில் வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து 52,000 வந்து கால் ஆப்ஷன் வந்து நாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ட்ரி ப்ரைஸ் பாருங்கள், இந்த மாதிரி 308, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 290 அண்ட் 20 பாயிண்ட்ஸ் தான். 20 பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து 360 அண்ட் அபவ். அதுக்கப்புறமா இது வந்து லோ போனதுக்கு அப்புறமா போயிருந்தாங்க. பட் நமக்கு இந்த இடங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனாங்க. ஈவன் ஒரு 20 ருபீஸாக இருந்தாலும் கூட நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. அகைன் நம்ம லோவில் எடுத்த என்ட்ரிஸ் மட்டும் தான் நமக்கு ரேலி வந்து கொடுத்தாங்க. இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் அதுக்கப்புறமா ரெக்கவரி பண்ண ப்ராஃபிட் இது மாதிரி எல்லா அப்டேட்டுமே நாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் நம்ம 1 டே பிஃபோரே வந்து எந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, எண்டாவது டேல வந்து நம்ம கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து 1500 CE வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் கம்மிங் டேஸ்க்காக. பார்க்கலாம், நம்ம எடுத்ததில் இருந்து 27 ருபீஸில் நம்ம எடுத்தோம். பட் அது அகைன் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா 27ல் இருந்து 27 to 33 வரைக்குமே நமக்கு வந்து ஹை போயிருந்தாங்க. பார்க்கலாம் கம்மிங் டேஸில் அது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி எல்லா அப்டேட்டுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே மெம்பர்ஸ்க்காக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது வரைக்குமே டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான். நாம் இன்னும் புல் சைடில் தான் இருக்கும். நம்ம பியர் சைடுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இல்லை ஃபார் பொசிஷனலி நான் சொல்கிறேன். நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும் பொழுது, நீங்கள் ஹை தொடும் பொழுது நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை லோ தொடும் பொழுது நீங்கள் அப்சைடுக்கான ட்ராலி எடுக்கலாம். பட் நாம் டே சார்ட்டில் பார்க்கும் பொழுது நம்ம இன்னுமே ஒரு புல் ரனில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம டவுன்ஃபால் பார்க்கலாம் அப்படின்னா, நான் 15 மினிட்ஸோடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ண சொல்லி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் மார்க்கெட்டில் 18th ஜூன் அண்ட் 28th ஜூன்லாம் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் 16th வந்து 16th நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். அந்த நாள் வந்து ஒன்று வந்து அது ஒரு ஹையாக இருக்கலாம், இல்லை ஒரு லோவாக இருக்கலாம். கம்மிங் டேஸில், அதாவது 16ஆம் தேதி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை இல்லை ஒரு லோ வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். அந்த டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 16th ஆகஸ்ட். இப்போவும் நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் தான் இருக்கும். பட் லோ வந்து நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, 15 மினிட்ஸ் படி நம்ம இந்த இடங்களில் வந்து டச் ஆகும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் இந்த இடத்துல ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டில் ஒரு 54 ருபீஸில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தால் கூட ஹை வந்து இந்த ஹைலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க 3 ட்ரேடிங் டேயில். வித்தின் 3 ட்ரேடிங் டேயில் எந்த ஒரு ஸ்ட்ரகுளுமே இல்லாமல் ஒன்லி நம்மளுடைய சிக்னல்ஸை வச்சுமே இது ஒரு புல்பேக் ஏரியா, இதில் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு பெரிய வேலையை நீங்கள் பிடிச்சிருந்துக்கலாம். அகைன் நம்மளுடைய புல்பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம். இதில் இருந்து நமக்கு மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடங்களை நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா
நாம் இதை வந்து நம்மளுடைய சேனலையுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், டெலகிராம் குரூப்லேயும் நாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எப்போ லோ பார்க்கலாம் அப்படின்னா இந்த லோவை கட் ஆகும் பொழுது மட்டுமே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் லோ பார்க்கலாம். அது வரைக்குமே நீங்கள் மார்க்கெட்டில் லோ பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத 3 டேஸாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டில் 1 2 3 4 டேஸாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னுமே அந்த லோ வந்து நமக்கு ஹோல்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஹோல்ட் ஆகும் பொழுது நீங்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாமே டவுன்ஃபால் ஆகுதோ அந்த இடங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு புல் பேக் ஏரியாவாக நீங்கள் எடுத்துகிட்டு அகைன் வந்து நீங்கள் கால் ஆப்ஷனுக்கு போகலாமே தவிர இந்த லோ உடச்சி ஒரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நீங்கள் டவுன்ஃபால் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து நிஃப்டி நாளையுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுமே ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து இன்னுமே ஒரு ரேலி கொடுக்கணும். எதனால அப்படின்னா நான் 2 டேஸாகவே சொல்லிட்டு இருக்கேன், நிஃப்டி வந்து நமக்கு நல்ல ஒரு அப் ரேலி கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ஃபால் இந்த ஃபாலுக்கு அப்புறமா நமக்கு ரெக்கவரி ஆகி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இதுதான் நம்மளுடைய புல் பேக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்பர்ஸ்லேயே நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ரேலி இப்போ நமக்கு இன்னுமே ஆல் டைம் ஹையில் இருக்காங்க கம்பேர் தன் பேங்க் நிஃப்டி. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி மட்டுமே இன்னும் ரேலியை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்படிங்கும் பொழுது இன்னுமே நமக்கு ஒரு ரேலி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இன்றைக்குமே பாருங்கள் நிஃப்டி வந்து 59 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் இருந்தாலும் கூட பேங்க் நிஃப்டி வந்து 10.60 மட்டுமே, அதாவது 10 ரூபாய் மட்டும்தான் அது வந்து டிஃப்ரென்ஸில் இருக்காங்களே தவிர இனிமேல் அது ஒரு ரேலி வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி தான் 4th ஜூலை வந்து ஹை கட் ஆகலை அப்படின்னா நம்ம அப்சைடுக்கு பார்க்க வேண்டாம். இந்த ஹை கட் ஆகாத பொழுது நமக்கு இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த நம்பர்ஸ் இதெல்லாமே நமக்கு ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். அது மாதிரி இங்கே டச் ஆகும் பொழுது அகைன் இங்கே டச் ஆனாங்க, இங்கே டச் ஆகிட்டு அகைன் இந்த நம்பருக்கு வந்தாங்க. இதை கட் ஆகும் பொழுது நமக்கு 5562 வந்து நமக்கு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம இந்த நம்பரை உடைக்கும் பொழுது நம்ம இது வரைக்குமே வருவாங்க அப்படின்னும் அகைன் நம்மளுடைய 51,957 வந்து 2 டேஸ் டச் ஆயிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த கேண்டில் எல்லாமே வந்து நமக்கு அகைன் 51,957க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா 52,631 வரைக்குமே நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னுமே இன் பிட்வீன் இந்த கேண்டில்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் சைடு மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். ஈவன் தான் நம்ம பேங்க் நிஃப்டிலுமே வந்து இன்னும் புல் சைடில் தான் இருக்குமே தவிர பியர் சைடு இல்லை. பட் புல்லுமே எப்போ எதிர்பார்க்கலாம்னா இதுக்கு மேலே தான் நல்ல ஒரு புல் ரேல்னு நம்ம சொல்ல முடியும். இது எல்லாமே ஒரு சைடுவேயான ஒரு மார்க்கெட்டில் தான் நாம் இப்போ இருக்கோம். இப்போ மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 2 3 4 டேஸாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் பார் கேண்டில் நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் இந்த கேண்டில் நம்ம சொல்லியிருப்போம் 4 நாளாகவே இன்சைட் பார் கேண்டில். அப்போ அடுத்த நாள் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இதில் எந்த அளவுக்கு வந்து வால்யூம் இருக்கோ அதே வால்யூம் வந்து நமக்கு அப்சைட் போவாங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக ஹிட் ஆனாங்க. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒரு இந்த கேண்டில் தான் இருக்கும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியுமே நாம் வந்து என்ன மாதிரியான ஒரு கேண்டில் இருக்கும் அப்படின்னா ஒரு 4 நாளாகவே இன்சைட் பார் கேண்டில் வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு பர்ஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அது அப்சைடாக இருக்கலாம் இல்லை டவுன் சைடாக இருக்கலாம். இதை உடைக்காத வரைக்குமே நமக்கு இன்னும் அப்சைட் பார்க்க முடியாது. பட் இதில் டச் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு மேபி 5562 வரைக்குமே ஃபஸ்ட்டு டார்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 நாள் இன்சைட் பார் கேண்டிலாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பேங்க் நிஃப்டியில். பட் நாம் வந்து நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. என்ன தான் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ரேலி கொடுத்துருந்தாலும் கூட அகெயின் வந்து ஒரு ஃபாலில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. இதில் இருந்து நாம் எதிர்பார்க்குறது வந்து நல்ல ஒரு ரேலி கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹை இன்னும் ஹிட் ஆகலை அப்படிங்கும் பொழுது இந்த 5562 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளையுடைய ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் தரதமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸை வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்கள் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் இன்ட்ராடேயில் கரெக்டான வந்து செல் சிக்னல் அண்ட் பை சிக்னல் நீங்கள் பிடிச்சி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கு. மற்றபடி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அதாவது செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா FMCG செக்டார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. FMCG செக்டார் வந்து நாம் நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வந்து கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரோடே லெவல் ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டியுடைய அப்சைட் டார்கெட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இது எல்லாமே வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு எஃப்எம்சிஜி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எஃப்எம்சிஜி செக்டாரில் இதில் என்ன ஸ்டாக் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாகவே இருப்பீங்க. மற்றபடி இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் இது வரைக்குமே இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த சேனலை அண்ட் நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க்குமே அனுப்பி அதில் அவங்கள ஜாயின் பண்ண சொல்லியும் சப்ஸ்கிரைப் பண்ணது வைக்கிறது மூலமாகவும் அவங்களையுமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க வைக்க முடியும். மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு டூலில் பற்றின ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அது எப்படி நம்ம பயன்படுத்துறதுங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.